எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 7 நாள் ஆச்சு. சவன் போயிட்டு இருக்கு. ம். ஒரு சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, காலம் எதுவுமே காணும். ம். இல்லை சிபிஎம் கூட வந்து ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு வந்து எதிர் தரப்புல வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டாரு, எப்போ நாங்கள் வந்து சீட்டு கொடுக்காட்டினா கூட இந்த கூட்டணிலாம் தொடருவோம் அப்படின்னு வந்து அறிவாலய வாசல்ல பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ ஆக மொத்தம் வந்து இவங்க நினைச்சதும் நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலை தான். இந்த 2016 அப்போலோவில் ஜெயலலிதா இருக்கும்போது பிரேக்கிங் அந்த ஃபீவர் ஆரம்பிச்சது. அதுல தொடங்கின பீடை முன்னாடி எல்லாம் 12 கட்டம் 20 கட்டம்னு எனக்கு தெரிஞ்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நியூஸ் பேப்பர்ல படிச்சு பார்த்துருக்கு. அதான் பிரேக்கிங் நியூஸ்னாலே ரொம்ப ஒரு அதிமுக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு. இப்ப டெய்லி காலைல ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறானுங்க. தங்கம் விலை சவரனுக்கு 539 ரூபா குறைந்தது. அது வந்து ஒரு பிரேக்கிங் போட்டு 5 நிமிஷம் போட்டு. அது இல்லங்க, சண்முகம் அவர் ஆபீஸ்ல இருந்து பாலன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு. அதாவது பரவாயில்ல, விஜய் வந்து பட்டினப்பாக்கத்துக்கு போறது வந்து நியூஸா நீங்க போட்டுருங்க. ஆமா ஆமா போட்டிருக்கேன் மாதிரி. அதாவது ஒருத்தர் டொக்காமா ரீசார்ஜ் பண்ண போறது கூட நியூஸா போற அளவுக்கு செய்தி வறட்சி ஆகி போய் கிடக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த கூட்டணி நக்கிட்டு போயிரும், நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ஓசி ட்ரிப் அடிக்கலான்ட்டு இந்த ஊடக புரோக்கர் கும்பல் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா தான். அதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், இந்த பிரேக்கிங் இருக்கிறாங்க இல்லையா, இது வந்து இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே இந்த தொத்து வியாதி இருக்கு. ஆனா அவங்க வந்து எடுக்கக்கூடிய பிரேக்கிங்கும் இவங்க எடுக்கக்கூடிய பிரேக்கிங்கும் வந்து வித்தியாசம் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது அவங்க ஊர் அரசியல் வேற மாதிரி இருக்கு, நம்ம ஊர் அரசியல் வேற மாதிரி இருக்குது. அதான் அமெரிக்கால ஒரு போர் பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செய்திகள் வரக்கூடிய ஒரு ஊரா இருக்கு. தமிழ்நாடு எந்த காலத்துல ஹேப்பனிங் ஸ்டேட்டா இருந்தது. கடைசியா தமிழ்நாட்டுல போர் எப்பங்க நடந்திருக்கு? வந்தவாசி போர்னு சொல்லுவாங்க. வந்தவாசி போர்னு சொல்லுவாங்க. ஒரு எம்டன் வந்து குண்டு போட்டாரு. ஆமா 1916. அவ்வளவுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு பிரேக்கிங் வந்து ஜெயலலிதா அப்போலோல அட்மிட் ஆனப்பறம் தான். அதுக்கப்புறம் அம்மா இட்லி சாப்பிட்டாரு கூட பிரேக்கிங் நியூஸ். அதுல அந்த ஒரு மில்க் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, அப்புறம் வந்து சின்னம்மா பொதுச் செயலாளரானது, தர்ம யுத்தம். சரி, ஓகே, இதுக்கு மேல பேச முடியாது. இப்படியாக ஒரு பிரேக்கிங் ஃபேசினேஷனை வந்து உருவாக்கி விட்டு உங்களுக்கு வேற நியூஸ் இல்லைன்ற ஏதாவது நியூஸ் இருக்குமா, பிரேக்கிங் ஏதாவது கொடுங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கேட்டு எதை கொடுக்குதுன்னு தெரியாம பிரேக் பிடிக்காத நியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. வேணும்னா பனையூர் போங்க, அந்த கேட்ல காக்கா ஓட்டுனா கூட நியூஸா போடுவானுங்க. பனையூர் சாயம் தான் வெளுத்து போயிருக்குது. ஆமா, நான் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரி, திராவிட கட்சிகள்லாம் வந்து அவருக்கு வந்து அரசியல் எதிரியா. அவருக்கு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கூட பேர் வைக்கிறது துப்பு இல்லாம தமிழக வெற்றி கழகம். அதுவும் முன்னாடியே வச்சிருந்தா கூட பரவாயில்ல. 21, 22ல தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கனா நீ வந்து யாரோட ஏஜென்ட்? ஆரம்பத்துல இருந்து சொல்லி அதுதான் பப்பரக்கான இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆமா, 2 பேர் ஏடிஎம்கே, 4 பேர் பிஜேபி. அதுவும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவங்க அப்படியே இங்க அணி மாதிரி இங்க வந்து சீட்டு வாங்கி இங்க வந்து நின்று இருக்காங்க. இன்னைக்கு காலையில சங்கி கட்சியில எவனுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவெல்லாம் நேரா தாவேக்கால வந்து சீட்டு வாங்கிக்கலாம். காலையில சேர்ந்தா சாயந்தரம் சீட்டு. இதுதான் இப்போதைய நிலவரம். அதுலயும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ்க்கு எதிராக வந்து தான் போட்டு விட்டுருக்காரு. பிஜேபிக்கு எதிராக போடல. எவ்வளவு நுட்பமான இதுதான் இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக போடல. அந்த இவரு லாட்ரி மகன் எல்ஜேகே அதுக்கு எதிராகவும் போடல. அதாவது பி டீம்னு சொன்னா ஊழல்னு அழுகுறாங்க. ஆனா எவ்வளவு நுட்பமா பி டீம் வேலையை பாக்குறாங்க. அதாவது இங்க ஒரு மச்சான் டீம் இருக்கும்ல, மக்களுக்கு புரியும். அந்த மாதிரி அங்க ஒரு மச்சான் டீம் இருக்கு. அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிற மாதிரி திரைமறைவுல புடிச்சுக்கிறாங்க. டெல்லிக்கு எடப்பாடிக்கு முன்னாடியே போயிட்டு வந்தது யாரு? எடப்பாடி போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நீ தானே போன. நீ டெல்லியில யாரை பார்த்தா, என்ன பேசுன, ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்தது, இதெல்லாம் வந்து வருங்காலத்துல வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். பெண்கள் பாதுகாப்புக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு. எங்க அந்த சிவி சண்முகம் அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எல்லா இடத்துலயும் வந்து இவர்களே பெண்களுக்கு எதிராலாம் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு நடிகை வேணும்னு ஒருத்தன் கேட்டான். இன்னொருத்தன் என்னன்னா கருத்தது சிறுத்ததுன்னு சொல்லிட்டு ஆபாசமா பேசினான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி வச்சானுங்க. பாவாடனா வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கட்சியுடைய துணைத் தலைவராக, மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கரு நாகராஜன் என்னென்னவோ பண்ணிட்டாரு, ஏதேதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேயே மகளிர் அணியில முக்கிய பொறுப்புல, மாநில அளவுல முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்மணி நரேந்திர மோடிக்கு இது போட்டிருக்கு, லெட்டர் போட்டிருக்கு.
நான் பல முறை வந்து இவர் வந்து கார்ல என்னிடம் தகாத முறை நடந்து கொண்டதையெல்லாம் நான் போய் கேசவ விநாயகர்கிட்ட சொன்னேன், அந்த ஆள் ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டிருக்கு. அது பரபரப்பா வந்துகிட்டு இருக்குது, வெளியில வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பாலியல் குற்றவாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி பாஜகன்னு சொல்லி தினத்தந்தியில் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சம்பவங்கள் எடுத்தாலும் வந்து இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களில் அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. காஷ்மீரில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, அதுவும் குழந்தைக்கு நடந்த ஒரு கேஸில் மந்திரி உட்பட எல்லாரும் வந்து ஊர்வலம் போனாங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது பாலியல் குற்றம் பண்ணால் அதை வந்து மற்ற கட்சிகளில் உடனே என்ன பண்ணுவாங்க, கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க, பண்ணிட்டு என்ன நடவடிக்கைனா எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மந்திரி தலைமையில் ஊர்வலம் போன கட்சி வந்து பாஜக. இப்போ சிபிஐ கட்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அதிகாரமே இல்லாமல் இருக்கும்போது இந்த ஆட்டம் போடுறாங்க. சிபிஐ கட்சியில அவங்களே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து காவல்துறை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களே போய் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இவர்கள் வந்து இப்பயே இங்கே தமிழ்நாட்டில் வந்து காலூன்ற முடியாத சூழல் இருக்கும்போதே இவ்வளோ அட்டகாசம்னா, இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு ஆட்டம் போடுவாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அந்த கட்சி மீது வந்து இது மாதிரியான புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை தலைவர் பதவியை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்றியத்துல நடந்திருந்த பிரச்சனைகள். அண்ணாமலை வந்தோன்னு என்ன சொன்னாரு, நான் வந்தோடனே இந்த கிளாஸை வந்து விசிபிளா மாத்திட்டேன், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது வெளியில இருந்து பார்த்தா தெரியணும்னு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அதுக்கு முன்னாடி முறையை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு அண்ணாமலே சொன்னாரு, நான் வந்தோடனே வந்து இந்த கிளாஸை வந்து கதவை மாத்தி கிளாஸ் டோரா போட்டேன். முருகன் திணிவா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், இல்ல ஷார்ட் பீரியட்ல இருந்தாலும் அவர் சொன்ன விதம் இருக்குல்ல. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தாரு, டிரான்ஸ்பரண்டா இல்ல நான் டிரான்ஸ்பரண்ட் டோரா போட்டேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அது தனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஏதோ ஒரு சக்சஸர் சொல்ற குற்றச்சாட்டை விட பெரிய குற்றச்சாட்டு. அதுதான் அப்படிதான் வந்து அந்த கட்சியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நல்ல வேலை அண்ணாமலை மேல மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டு இல்ல, அண்ணாமலை மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தாலுமே தவிர இந்த மாதிரியான குற்றச்சாட்டு கருநாகராஜன் மீது குற்றச்சாட்டுங்கிறது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இல்ல. அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரே பெண்ணை வந்து சொன்னாரு, அவங்க கட்சி பொண்ணதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. இல்ல அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் இந்த கேடி ராகவன் சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. கேடி ராகவன் சம்பவம் நடந்தது. அந்த பெண்ணும் வந்து கட்சியில மாவட்ட அளவுல பொறுப்புல இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரு கருநாகராஜன் தான் ஆச்சரியமா இருக்குது. அண்ணாமலை வந்து படிக்கிறதுக்கு போறாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக, ஏதோ அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக போறாரு. விமான நிலையத்துல அவர் கட்டி பிடிச்சுக்கிட்டு, தம்பி உன்னை பிரிஞ்சு நான் எப்படியா இருப்பேன் அப்படி இப்படிலாம் பேசுற அந்த வீடியோ எல்லாம் கூட இணையத்துல வந்து ரொம்ப பிரபலம். கண்ணீர் விட்டு அழுதாரு. நான் ரொம்ப சென்டிமெண்டான ஆளு போல, நல்ல மனுஷன் தான் போலன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டுல வந்து அவர் வந்து மாட்டிட்டு இருக்காரு. அவர் முதல்ல சரத்குமார் கூட இருந்தாரு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து தமிழிசை வரவும் தமிழிசை கூட வந்து இருந்தாரு. தமிழிசைக்கு அப்புறம் வந்து இப்படி அண்ணாமலை கூட கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இப்ப வந்து நயினாரோட இது பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த செய்தியை இப்போ வந்து யார் வெளியிட்டு இருப்பாங்க, யார் சார்பாக கருநாகராஜன் மீது இந்த முத்திரையை குத்த பிடிக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம்னா அதுலயும் அண்ணாமலையோட கை இருக்கும். அண்ணாமலையோட வழக்கமா இந்த விஷயத்தை யார் பண்ணுவா? ஏன்னா இந்த கேமரா, ஸ்பை கேமரா, அந்த கேமரா, இந்த கேமரா, இதெல்லாம் நாம அரசியல் இப்பதானே கேள்விப்படுறோம். நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து ஜட்மெண்ட் வாசிச்சிட்டு இருக்காங்க. கன்விக்ஷனா என்னன்றது வந்து ஷோ எடிட் முடிஞ்ச சாத்தான்குளம் வழக்குல, ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல, அது வந்து ரொம்ப கொடூரமான கேஸ். அந்த சரகம் இருக்குல்ல, அந்த சரகத்துல அதே இன்னைக்கு கைதாகி உள்ள இருக்கக்கூடிய 2 காவல் அதிகாரிகள் மீதும் இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 2020. பிப்ரவரி மாசத்திலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் 2 பேரை வந்து ப்ரூட்டலா ஹாரஸ் பண்ணாங்கன்னு சிஎம் செல் வரையும் அந்த லெட்டரு அனுப்பும்போது அதை வந்து நடவடிக்கை எடுக்கல. அங்க இருக்கிற எடப்பாடி அதான் 2020 நம்மள ஆட்சி பண்ணோம். அங்க இருக்கிற டிஎஸ்பியும் ஆக்ஷன் எடுக்கல. அதுவே நடந்திருந்து அப்படின்னா இந்த 2 பேரோட மரணங்களும் தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த 2 பேர் மரணங்கள் நடந்த போது என்ன நடந்ததுன்னா, அப்ப இருந்த டிஎஸ்பி செத்து போயிட்டாங்க 2 பேரும் உள்ளார. இப்போ ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்ன வீடியோ எல்லாம் இப்பயும் நம்ம பாக்குறோம் இல்லையா? எடப்பாடி உச்சத்துக்கு போய் சட்டசபையில பேசினாரு. ரிட்டன் அறிக்கையா இருக்கு, அவங்க மூச்சு திணறி தான் செத்தாங்க அப்படின்னு. இப்ப இருக்கிற சிஎம் அன்றைய எதிர்கட்சி தலைவர் வந்து இதுக்காக தொடர்ந்து போராடி இருக்கும் போது கடம்பூர் ராஜு வந்து அதெல்லாம் இல்ல, அவன் நேச்சுரல் டெத்து தான், லாக்அப் டெத் எல்லாம் இல்லைன்னு சொன்ன அப்புறம் கோர்ட்டே சூமோட்டோவா எடுத்து இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்துது. அதுக்கப்புறம் பிரஷர் தாங்க முடியாம சிபிசிஐடி வந்து எப்படி விசாரிச்சா எப்படி இருக்கும்? டாக்டரை வந்து மிரட்டி அதுல அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது
பெண் மருத்துவரை வந்து மிரட்டி வந்து சர்டிஃபிகேட் தர சொல்லி அதுக்கப்புறம் அது மிரட்டினது யாரு? கான்ஸ்டபிள் லெவல்ல மிரட்டி இருக்காங்க. அந்த லட்சணத்துலதான் அப்போ அது எடப்பாடியினுடைய ஆட்சி இருந்தது. இப்போதைக்கு இந்த தீர்ப்பு ஆட்சியினுடைய அலங்கோலத்துல ஒண்ணுதான் வந்து மிக முக்கியமானது இந்த சாத்தான்குளம் சம்பவம். எப்படி ஸ்டெர்லைட்டோ அதே மாதிரி வந்து ஒரு அப்பாவி அப்பா மகனையும் வந்து சாதாரணமா ஒரு என்ன ஒரு ஈகோ பிரச்சனையில கூட்டிட்டு போய் செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவங்க ஆனஸ்லனா வந்து தடிய விட்டு ரொம்ப மோசமான ஒரு முறையில, நம்ம தமிழ்ல சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும்னு இங்கிலீஷ்ல சொல்றேன் நான். இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதே இந்த சைடு வந்தீங்கன்னா இல்ல அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜெயராஜ் பினிக்ஸ்ல அந்த மகன் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் தகவல்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா என்னங்கிறது வந்து ஒன்றும் பெருசா தெரியல. டக்குன்னு வந்து டிஎம்கே தான் பண்ணுச்சு, டிஎம்கே குடும்பம் அப்படின்னு. இது என்ன குடும்பமா இருந்தா உனக்கு என்னடா? அந்த குடும்பமா இருந்தாங்க. எல்முருகன் வந்து நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னாரு. ஆமா, இதெல்லாம் வந்து கடந்திருக்கும். இதெல்லாம் மக்கள் திரும்ப பார்க்கணும். இப்போ லாக்அப் டெத்துங்கிறது இந்தியா முழுக்க நடக்கக்கூடியது, இப்பவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அரசாங்கம் எப்படி கையாண்டது, துறையை வந்து கையில வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி கையாளுகிறார், என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த ஒரு சார்ஜிபிலிட்டி இல்ல ஏஐ கேட்டதான் வந்து குற்றங்களுடைய இதை பத்தி வந்துட்டே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில குறிப்பாக முதலமைச்சருடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் மிக குறைந்த லாக்அப் மரணங்கள் 15%, குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் வந்து லாக்அப் மரணங்கள் அதிகம், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிகம், பல குற்றங்கள் பதிவு செய்யப்படலை. இந்த மாதிரியான விஷயம் குறிப்பாக வந்து போக்சோ மாதிரியான வழக்குகள் வந்து தைரியமாக குழந்தைகளை பெற்றவர்கள் வந்து புகார் கொடுக்க முன் வராங்க. அதனால போக்சோ குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு போக்சோ குற்றங்கள் வந்து என்னன்னா இந்த பீடோபைல்கள் வந்து சமூகத்துக்குள்ள உதவிட்டே இருப்பாங்க. ஒரு அமைச்சர், இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டிஷர்ட்ல போட்டு போனார், இதுதான் வந்து கால் ஹெல்ப்லைன் நம்பரு, இது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயம் இருக்காது சொல்றதுக்கு இல்லையா? இதுவே அதுக்கப்புறம் வந்து எத்தனை கால் வந்து வெளியே ஒரு ரிப்போர்ட். ஆமா, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு, டெப்டி சிஎம் இருக்காரு. ஜெயலலிதா பீரியட்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தார். அவர் குழந்தைங்களை வந்து எப்படி அதுவே ஃபீடோஃபைலுங்க. அது எப்படிங்க பொண்ணை வந்து இப்படி தொட முடியும், இப்படி பிடிச்சி இழுக்க முடியும் டிஷர்ட் எல்லாத்தையும்? உனக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இன்னும் மெடல் கிடல் வாங்கிட்டு வர மாட்டேன்ற எவ்வளவு மோசமா அந்த குழந்தைங்களுக்கு. அப்படியான ஆட்சி தான் அது. இப்ப இருந்துட்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு சொல்றாங்க தெரியுமா? நேத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. பொள்ளாச்சி குற்றவாளிகளை பிடித்து கொடுத்ததே வந்து பொள்ளாச்சி ஜெயராமனா? டேய், ராபர் சர்ச் மீம் மாதிரி இருக்குடா நீங்க பேசுறது. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனோட அண்ணனை போய் அடிச்சவன் யாரு? ஏடிஎம்கே காரன். எஃப்சினை புடிச்சு கொடுத்ததே ட்ரம்ப்ங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏடிஎம்கே காரன் தான் போய் அடிச்சாங்க. நான் அந்த தெருவுக்கு போனேன், அந்த சம்பவம் நடந்த தெருவுக்கு நான் போயிருந்தேன். போய் பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய வீட்டுக்கு வந்தது வந்து அந்த பார் நாகராஜ் உள்ளிட்ட அந்த ஊர்ல வந்து அதிமுக மாணவரணியை திருநாகரசு எல்லாம் வந்திருக்காங்க. திருநாகரசு தெருவில் போய் கேட்கும்போது அந்த பையனா இப்படி செஞ்சான்னு எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா வந்து பின்னாடி வர வர செய்திகள் வந்து நான் உங்களுக்கு அரசு சொன்ன செய்திகளை காட்டிலும் ஊருக்குள்ள பரவன செய்திகள் தான் அதிகம். மிகப்பெரிய ஒரு குற்றங்கள் நடந்திருக்கு, அதை வந்து திமுக மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தா அதை அப்படியே அமைக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி நகரத்தில் கூடிய மக்கள் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லக்கி, 2021 ஏடிஎம்கே எப்படி தெரியுமா பிரச்சாரம் பண்ணானுங்க? நம்ம ஊர் பொண்ணுங்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க திமுகன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டானுங்க. ஆமா, அன்னைக்கு நக்கீரன் தினகரன் இந்த 2 ஊடகங்களை தவிர்த்து வேற எந்த ஊடகங்களும் வந்து இந்த செய்திகளை வந்து திமுக நடத்தின போராட்டம், திமுக தலைவர்களுடைய அறிக்கை, இதெல்லாம் மக்கள் கிட்ட வந்து யாருமே இன்னமும் வந்து பெல்ட்டால அடிக்காதீங்கன்னு சொன்ன ஆடியோ வந்து ஹாண்டிங்கா இருக்கு. ஆமா, ஆனா அந்த ஆடியோ வரலன்னா இந்த அளவுக்குள்ள நீதி கிடைச்சிருக்கு. அடுத்து அந்த வழக்கும் வந்து அந்த வழக்கு தான் முடிஞ்சிருச்சு. இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது 13 பேரை சுட்டு கொன்ற தூத்துக்குடி வழக்கு. அது சிபிஐ கொடநாடு தீர்ப்பு வராது. அது கன்னித்தீவு மாதிரி போயிட்டு இருக்கு. கொடநாடு வந்து ஒன்றியத்துல பாஜக ஆளும் வரை எடப்பாடிக்கு யோகம் தான். ஏன்னா அந்த கொடநாடு தொடர்பான முக்கியமான ஆதாரங்கள் வந்து சில தொலைபேசி பேச்சுகள், இது வந்து நம்ம ட்ராய் கிட்ட கேட்டு 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் சிபிசிஐடி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பல முறை
கிட்டத்தட்ட வந்து 20க்கும் மேற்பட்ட முறை வந்து ட்ராய்க்கு கடிதம் போட்டாங்க. இப்போ வரைக்கும் தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு பொருளாதார குற்றங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்க. வடநாட்டை சேர்ந்தவர்கள் பொருளாதார குற்றங்கள் ஈடுபட்டால் ட்ராய்கிட்ட கேட்கும்போது கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த கொடநாடு மட்டும் தரமாட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைனா எடப்பாடியோட லகான் அதுல தான் இருக்கு. அதனாலதான் 4 சீட்டு ஜெயிச்ச பிஜேபிக்கு 27 சீட்டு ஏடிஎம்கே ஒதுக்கி இருக்கு. 27 கேண்டிடேட் இருக்கிறாங்களான்னு தெரியல. 27 சீட்டு பிஜேபி கொடுத்துட்டு ஐயா ஆசையா வளர்த்த மாம்பழம் சின்னத்துக்கு வெறும் 20 கீழே முறையா கொடுக்குறாங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. அதான் 20 கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா யாரை எப்படி நடத்துறாரு எடப்பாடி? ஓபிஎஸ் வந்து கட்சியில சேரும் போது தென் மாவட்டத்தை சார்ந்தவங்க எல்லாம் மதிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. வட மாவட்டத்துல இருக்கிற கட்சிக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேஷனை குறைச்சிருக்காருன்னா எடப்பாடி யார்? மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.